This is very important. ஒரு 20 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து பார்க்க போகிறோம். அதோட யூசேஜ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா அந்த 20 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஃப்ளோ ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அசைன், பிரேக், cancellation scope, continue, delay, do while, else if, for each, if ஆக்டிவிட்டி, மல்டிபிள் அசைன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணும்போது வெரி இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், இஃப் எந்த இடத்துல வரும், டூ வைல் எந்த இடத்துல வரும், ஃபார் ஈச் எந்த இடத்துல வரும், இந்த மாதிரி இந்த இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் உங்களால் ஒரு ப்ராசஸ் வந்து கிரியேட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அசைன் ஆக்டிவிட்டி போவோம். ஓகேங்களா? ஸோ அசைன் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்றது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி தெரியுன்றதுனால நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டுன்றதுனால ஆல்ரெடி நான் ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன் அசைன் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்றது. ஸோ ஓகேவா? ஸோ அதுதான் அசைன் ஆக்டிவிட்டி வந்து என்ன, நம்ம வந்து இது வரைக்கும் வேரியபிள்ஸில் நம்ம வந்து நிறைய டைம் அசைன் ஆக்டிவிட்டி பார்த்தோம். ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அசைன் ஆக்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வித்தவுட் அசைன் ஆக்டிவிட்டி நம்மளால் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டும் பண்ண முடியாது, ஸ்டார்ட்டும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால வந்து அசைன் ஆக்டிவிட்டி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பார்த்தோம், ஒரு ஸ்ட்ரிங் எப்படி ஸ்டோர் பண்ணுறது ஒரு வேரியபிள் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? நான் அப்படியே ஜஸ்ட் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ரிவைண்ட் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது, ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை வந்து அசைன் ஆக்டிவிட்டி எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங், அதாவது டேட்டா ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ என்னென்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கு, இப்போ வந்து நேமு இல்லை வந்து ஒரு யூஆர்எல்லு அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுறதை பார்த்தோம். அடுத்தது நம்பர் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோம். நம்பர் ஸ்டோரேஜ்னா இப்போ நம்பர்ஸ்க்கு வந்து நான் என்ன டைப் ஆஃப் வேரியபிள் வந்து டிசைட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இன்ட் ப்ரைஸ் அப்படின்னா இன்ட் ப்ரைஸுக்கு வந்துட்டு நான் இன்டீஜர் 32ன்ற வேரியபிள் டைப் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்பர் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் டெசிமலை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் லார்ஜ் நம்பர் எப்படி ஸ்டோர் பண்ணுறது யூசிங் சிஸ்டம் டாட் டபுள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அசைன் ஆக்டிவிட்டியில் பார்த்தோம். ஸோ இதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு அசைன் ஆக்டிவிட்டி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து யூசிங் அசைன் ஆக்டிவிட்டி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டோட்டல் வேணும், அடிஷன் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இல்லை டிவிஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் வந்துட்டு, அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை கொண்டு வரலாம். ஸோ அடுத்தது வந்து மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தோம். எஸ், வி கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். அதை வந்து அரேன்ற ஒரு மெத்தடில் பார்த்தோம். அந்த அரே எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறது, அரே வந்து எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அரேலே வந்துட்டு இது வந்து ஸ்ட்ரிங் அரே, இது நம்பர் அரே, ஸோ இன்டீஜர். ஸோ இது வந்து நம்பர்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, இது வித்தின் டபுள் கோட்ஸில் இருக்குது, இது வித்தவுட் டபுள் கோட்ஸில் இருக்குது. ஓகேங்களா? நம்பர் எப்படி. அடுத்தது வந்து டேட் அண்ட் டைம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ அதில் டேட் அண்ட் டைம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? கரண்ட் டேட் அண்ட் டைம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது. ஸோ அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டேட்டா டைப் மூலமாக வந்து நம்ம இது பண்ணலாம். கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம். ஓகேங்களா? வேரியபிள் டைப் வந்து டேட் அண்ட் டைமில் வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங்கில் ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரிங்கில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் டேட் டைம் டாட் நவ் டாட் டு ஸ்ட்ரிங் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். பட் இந்த டேட் அண்ட் டைமில் வந்து நிறைய லாஜிக்கல் இருக்குது, நிறைய ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரியான லாஜிக்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளே பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். எஸ், வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணி அதில் கன்கேட்டினேட் பண்ணி இன்னொரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஆர் சேம் வேரியபிள்லேயே வந்துட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம அசைன் ஆக்டிவிட்டியில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்குன்னா அசைன் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? யூஐபாத்தில் வந்து அசைன் ஆக்டிவிட்டி வெரி இம்பார்ட்டன்ட்.